பார்க்கலாம். 7 rupees ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம எதுவுமே ஷேர் பண்ண போகிறதில்ல. ஹே கைஸ், ஐம் பேக். இப்போ எதனால் இப்படி நடந்து வந்தேன்னா, டிஷர்ட் பிரிண்ட் போட்டிருக்கு, அது தெரியறதுக்காக தான் சும்மா ஒரு இது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஹேர் கட் பண்ண போகிறோம். 50 ரூபாலேருந்து 5000 ரூபா இல்லை 1500 ரூபா வரைக்கும் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்காக தான் ஒர்க் பண்ணிருந்தோம். ரொம்ப நாளாக 100 ரூபாய்க்கு இல்லை ஹேர் கட் பண்ணுற கடையை தேடிட்டு இருந்தோம், கிடைக்கவே இல்லை. ஒரு 2-3 நாளாகவே ஃபாலோ பண்ணிருந்தா கிடைக்கல. இப்போ புதுசாக துடிலூர் கிட்ட ஒரு சலூன், ஸ்டுடியோ 11 7 தெரில, சம்திங் லைக் தட், 7 ரூபாய்க்கு ஹேர் கட் பண்ணுறாங்களாமா. நாளைக்கு 1 o'clock அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்டார்ட். என்னோட இந்த முடி தான் உங்களுக்காக தானம் பண்ண போகிறேன். இப்படி சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சி வளர்த்துனேன். ஆனால் என்ன பண்ண போகிறாங்களோ, ஒரு சலூன், ஈச் அண்ட் எவ்ரி சலூன், ஒரு more than 10 to 15 சலூன் இந்த ஹேரை வச்சு லைட்டாக ஷார்ட் பண்ணுங்கன்னு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன். ஃப்ரம் டுமாரோ 1 o'clock ஐ எம் கோயிங் டு சாப் மை ஹேர். பார்க்கலாம் என்ன ரிசல்ட். எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட் சலூன் என்ன பண்ண போகிறாங்க, அதை வச்சு என்ன ஏதுன்றத சும்மா ஒரு ரேண்டமான ரிவ்யூ. சலூனில் எப்படி இருக்காங்க, கிளென்லினஸ், ஸ்டைலிஸ்டோட கம்யூனிகேஷன், எனக்கு தெரியும்ல என்னென்னமோ ஒரு இப்போ வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஸ்டார்டிங் கட் பண்ணுறோம், அங்கேருந்து ரிட்டன் வந்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணுவேன். டோட்டலாக ஒரு 1 dayல ஃபினிஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் எனக்கு தெரிஞ்சு அது பாசிபிள் இல்லை, நல்லா தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் ஒரு அவுட்லெட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்லோவாக ஒரு நாள்னு எத்தனை நாள் ஆக போகுதுன்னு தெரில. வீடியோ எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 10 daysக்கு மேலே தேவைப்படும்னு நினைக்கிறேன். போகலாம், போயிட்டு ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணுறேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம். லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரமாகி போச்சு. ஏன்னா கூகுளில் ப்ராப்பர் லொக்கேஷன் இல்லை. பார்க்கலாம். 7 rupees ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம எதுவுமே ஷேர் பண்ண போகிறதில்ல. ஷார்ட்டாக பண்ண சொன்ன லைட்டாக ஒரு நியூ லுக் சம்திங். எனக்கு தெரில எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அவுட்லெட் போயிட்டு ஸ்டுடியோவில் நீட்டாக போயிட்டு டீட்டெயிலாக எலாபரேட்டாக பேசுவோம். சர்வீஸை பற்றியும் மற்ற எல்லாத்த பற்றியும் பேசுவோம். வாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேர் கட் முடிச்சிட்டோம். பாருங்கள், 7 ரூபாய்க்கு வெட்டியிருக்கோம் ஹேர் கட்டு. என்ன டாக்டிக்ஸு, என்ன பாலிட்டிக்ஸு, என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு 15 சலூன் அந்த ஏரியாவில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ரொம்ப நாள், இந்த மந்த் ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் இருக்காது, எந்த சலூனுக்குமே இருக்காது. ஸோ அவங்க அந்த டைமை ஸ்டாஃப்ஸ் சும்மா இருக்காங்கன்றதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட பிராண்ட் வெளியே தெரியறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டைலிஸ்ட் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்படி சொல்கிறதுனா, அவங்க டார்கெட்டும் அச்சீவ் பண்ண முடியாது, இன்சென்டிவ்ஸும் இருக்காது. 7 ரூபா என்ன கான்செப்டுக்காக வெறும் 7 rupees தான் பண்ணேன். நான் ஜிபேவோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவோட இதில். 7 rupeesக்கு பண்ணியிருக்காங்க. லுக் பாருங்கள். நான் ஹேர் கட் பற்றியோ ஸ்டைலிஸ்ட் பற்றியோ நான் இந்த ரிவ்யூஸும் கொடுக்கல. ஓகே, நாட் பேட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, ஆனால் நல்ல லுக் தான் ஃபினிஷ் பண்ணார். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃப்ரெஷர் அங்கே கட் பண்ணிட்டு இருந்தார். அதை பார்த்ததும் செம்ம அள்ளூட்டுருச்சு. நம்ம அவர் தான் வெட்ட போகிறாரு, நம்ம முடிஞ்சோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, வேறு ஒருத்தர் சீனியர் ஸ்டாஃப் தான் பண்ணார், தி பெஸ்ட்டாக பண்ணார். அவர் பேர் சரவணன். ஓகே, ஸ்டுடியோ 7 துடிலூரில் இருக்குது. அடுத்த ஹேர் கட் 100 ரூபாய்க்கு போயிடுறோம். 50 ரூபா 80 ரூபா ஹேர் கட்லாம் இருக்குது. போகிறதுக்கு பயமாக இருக்கிறதுனால டேரெக்டாக 100 rupeesக்கு ஒரு ஸ்டைலிஸ்ட் பிடிச்சி வச்சுருக்கோம். ஒரு சின்ன சலூன் தான். அங்கே அடுத்த ஹேர் கட் 100, அடுத்தது 160, 200, 240, அப்படியேன்னு நம்ம 1500 வரைக்கும் ஹேர் கட் பண்ண போகிறோம். என் முடி ஃபுல்லாக முடிஞ்சிடும்னு எனக்கு நல்லா தெரியும். கடைசியாக பஸ் கட்டு இல்லைனா மொட்டை தான். என்ன நடக்குதுன்னு தெரியல. அடுத்தடுத்த வீடியோவில் ஜஸ்ட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படியே ஒரு சின்ன கிளிப்பாக தான் இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எல்லா அவுட்லெட்ஸ் பற்றியும் எல்லா ரிவ்யூஸ் பற்றியும் கண்டென்ட்டாக கிளியராக பேசுவோம், அந்தந்த சலூன்ஸ் பற்றி. பாய்.